வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜனவரி 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது அவங்க பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக சண்முகத்தோட அந்த மனைவியை தேடுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ மாடியில் நிற்கும் பொழுது மயில் அங்கேருந்து வந்துட்டு, சகல ஏதாவது ஒரு வகையில் ஆதாரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆதாரத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அந்த பரமேஸ்வரி எங்கே இருக்காங்க அப்படின்னு இன்ன வரைக்குமே தெரியவே இல்லை. அவங்க ஒவ்வொரு கோவிலாக போவாங்களாம். அவங்களோட ஃபோட்டோ தெரிஞ்சால் கூட அவங்கள பற்றி ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம். பட் அவங்களோட ஃபோட்டோ கூட நம்மக்கிட்ட இல்லை. அவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மயில் சொல்கிறாரு, சகல கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நம்பிக்கையே தளர விடாதீங்க. ஹீரோ சொல்கிறாரு, அந்த சண்முகத்தோட ஃபோனை கண்டுபிடிச்சாவது எப்படியாவது நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம். சண்முகத்தோட ஃபோனும் எங்கே போணுச்சுன்னு தெரியல, பரமேஸ்வரியும் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் சொல்கிறாரு, சகல நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் ஒருவேளை அந்த பரமேஸ்வரியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு சூப்பராக மூலிகை செஞ்சு கொடுத்தாங்கல்ல. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அந்த மீனாட்சிங்கிற பேர் பொய்யான பேராக இருக்குமோன்னு தோணுது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, அவங்கக்கிட்ட பேர் கேட்டதுக்கு மீனாட்சின்னு சொன்னாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, சகல ஒருவேளை அவங்க தன்னுடைய பேரை மாற்றி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை போய் கேட்டு பார்ப்போமா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறாங்க, சொல்லுங்க, ஏதாவது என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பேர் உண்மையாகவே மீனாட்சி தானா? இதுவும் பேரெல்லாம் மாற்றி சொல்லலையே. அதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க, ஆகா இவங்க என்ன திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் உண்மையை சொன்னால் ஒருவேளை நம்ம வேலை கொடுத்த முதலாளி அம்மா நம்மளை வேலையை விட்டு போக சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நம்ம வெளியில் போனாலும் நமக்கு ஆபத்து. அதோட இவங்களுக்கு நம்ம நன்றிக்கடனாகவும் இருக்கணும். இவங்க நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். ஸோ நம்ம பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்கள பார்த்தேன். இங்கே பாருங்க தம்பி, என் பேர் மீனாட்சி தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ கேட்குறாரு, சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தூர் தம்பி. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பக்கத்தூர்லேருந்து எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, தம்பி நான் கோவிலாக போயிட்டு வருவேன் தம்பி. ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தன் என் பையன் தூக்கிட்டு போக பார்த்தான். அப்போ தான் இந்த அம்மா, உங்கள் வீட்டு முதலாளி அம்மா என்னை காப்பாற்றினாங்க. அவங்க மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இந்த பொட்டியை இவனாவது தூக்கிட்டு போயிருப்பான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா, சரி உங்களுக்கு பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா? அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தார், அவர் இப்போ இறந்துட்டாரு. மயிலு கேட்குறாரு, ஹஸ்பண்டா, அவர் பேர் என்ன? அப்பா அவங்க சொல்கிறாங்க, அவர் பேர் சண்முகம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னது சண்முகமா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவர் பேர் சண்முகம், கான்ஸ்டபிளாக இருந்தார், அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உண்மையாகவே உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் சரவணன் தானா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவருடைய ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கே, காமிக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? அப்போ உங்கள் பேர் கண்டிப்பாக மீனாட்சி கிடையாது, உங்கள் பேர் பரமேஸ்வரி தானே? இதை கேட்டதும் அவங்க அதிர்ச்சியாகி, தம்பி என் பேர் எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும்? மயில் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, உங்களை தான் நாங்கள் இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம், ஏம்மா பேரை மாற்றி சொன்னீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி என் பையன் ஒரு திருடன் தூக்கிட்டு போயிட்டானே, அப்போ தான் இந்த அம்மாவை பார்த்தேன், அவங்க பேர் கேட்டாங்க என்கிட்ட, நான் பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்னமோ தெரியல, பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரை கேட்டாலே பிடிக்காதாம், அவங்களுடைய எதிரி பேர் பரமேஸ்வரியா, அதனால என் பேர் பரமேஸ்வரியா இருக்க வேண்டாம், என் பேரை மீனாட்சின்னு வையின்னு சொன்னாங்க. உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அம்மா தான் என்னை மீனாட்சின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என் பேர் பரமேஸ்வரி அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. முதலாளி அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா
நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது தானே, அதனால தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாருங்க, சரவணனோட ஒய்ஃப், உங்களை தான் நாங்க இவ்வளோ நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம். ஏன் நீங்க வந்துட்டு எங்ககிட்ட சொல்லவே இல்லை? அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி, சொல்றதுக்கான சூழ்நிலை வரல தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை இத்தனை நாள் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன தேடிக்கிட்டீங்களா? எதுக்கு தம்பி என்ன இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, சரவணன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு இறந்தாரா? ஏதாவது பரமேஸ்வரி, சிவகாமி ஏதாவது இறப்பு பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவர் என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ஸோ அதை தான் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு. பட் அவங்க யாருன்னு தெரியாம தான் ஒவ்வொரு கோவிலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, சிவகாமி அப்படின்னு ஒருத்தவங்களோட ரிப்போர்ட் என் கையில இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். பட் அதை யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. அதை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கொடுக்க வேண்டிய ஆளே நாங்க தாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, என் பாட்டி மேலதான் அந்த அவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு. சிவகாமி அம்மா இறப்புக்கு காரணம் முத்து அப்படிங்கிற ஒருத்தவன் தான். அவன் தான் சிவகாமி அம்மாவோட சாப்பாட்டுல எதையோ கலந்து அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை வர வச்சிருக்கான். ஸோ இதுக்கும் என் பாட்டிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. தப்பே பண்ணாம என் பாட்டி இத்தனை வருஷமா தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தம்பி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை தம்பி. அவர் சொன்னாரு, இதனால ஒரு குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த குடும்பத்தை எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் உண்மையை நிரூபிக்க முடியல தம்பி. அவரு இறந்துட்டாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் அங்க இருக்கிற முத்து தான். அவன் தான் வந்துட்டு இவரை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது அப்படி ஒரு காரியத்தை பண்ணி காலி பண்ணிட்டான். இது கேட்டதும் அந்த பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, அப்போ என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அவன் தான் காரணமா? அவர் இல்லாம நான் எவ்வளோ தவிச்சு போயிருக்கேன்னு தெரியுமா? நான் அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க அந்த பரமேஸ்வரி. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த ஆதாரத்தை மட்டும் இப்போ என் கையில கொண்டாந்து கொடுங்க. அந்த ஆதாரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும், சரிங்க தம்பி, நீங்க கேட்டுட்டீங்க, நான் கொண்டாந்து கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஃபைலை எடுத்துட்டு வராங்க. அப்போ வில்லி இதை பாக்குறாங்க. இவ என்ன கையில கொண்டுட்டு போறா? இவளுக்கும் இவ கொண்டுட்டு போறதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு வில்லி தொடர்ந்து வராங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, தம்பி இந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஹீரோ அந்த ஃபைலை வாங்குறாரு. ஃபைலை வாங்கிட்டு உள்ளார ஓபன் பண்ணி பாக்குறாரு. பரமேஸ்வரி சொல்றாங்க, அவரு என்கிட்ட இதை தான் கொடுத்தாரு. ஒருவேளை அந்த முத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைலை கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பட் யாருக்கிட்ட கொடு அப்படின்னு என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போகல. அதனாலதான் இந்த ஃபைல் இத்தனை நாளும் யாருக்கிட்ட போகணும் அப்படின்னு தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்பதான் உங்ககிட்ட இந்த ஃபைல் வரணும் அப்படின்னு எனக்கே புரிஞ்சிருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இத்தனை வருஷமா எவ்வளவு பெரிய உண்மை அது உங்க கையில இருந்திருக்கு. கடவுள் மாதிரி நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி ஆரம்பத்துல காசுக்கு ஆசைப்பட்டு அவரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. இதனால அவரு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சாரு. ஆனா இப்போ நீங்க தான் தம்பி கடவுள் மாதிரி காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும், சரி இதை கொண்டு போய் நான் அத்தைக்கிட்ட உடனே காமிக்கணும் அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது புதுசா இருக்கு? சரவணனோட மனைவி இவளா? இவகிட்ட இவ்வளவு பெரிய ஆதாரத்தை அந்த சரவணன் கொடுத்துட்டு போயிருக்கானா? ஆகா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சே. இதை பத்தி இப்பவே நம்ம மாமா கிட்ட சொல்லணுமே. இவன் மட்டும் கொண்டு போய் ஃபைலை கொடுத்தான், அப்புறம் அக்காக்காரி அந்த பரமேஸ்வரி மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்ட்டு அவளை மன்னிச்சு ஏத்துப்பா. அந்த குடும்பம் மட்டும் ஒன்று சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்கா கறியை பழி வாங்கணும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்புறம் அந்த டிரைவர் பையலும் ரேவதியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அக்கா காரி 2 பேருமே ஒன்று சேர்த்து வச்சிருவா. இதனால நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு அந்த வில்லிக்கு. அப்போ வில்லி நேரா அந்த முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க.
முத்து ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பா அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, என்ன சொல்ற, என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் ரீசெண்டா எங்க வீட்ல வேலை பார்த்த ஒரு லேடி இருக்கிறா. அவ தான் அந்த சரவணனோட ஒய்ஃப், சண்முகத்தோட ஒய்ஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா. அவன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு எதிரான ஆதாரம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, என்ன சொல்ற, எனக்கு எதிரான ஆதாரமா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா, அந்த சிவகாமி இருக்கால்ல, என் அம்மா, அவளோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. என்ன சொல்ற, ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டானா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த டிரைவர் பையன் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் அக்கா காரிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்றது? இதை கேட்டதும் அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது அவன் கையில உள்ள ஆதாரத்தை நான் வாங்கணும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி, நீ போயிட்டு எப்படியாவது அவ கையில இருக்கிற ஆதாரத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணு. வில்லியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா பரமேஸ்வரி கிட்ட, நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா நாங்க அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் இப்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம எல்லாருமே இனிமே ஹாப்பியா இருக்கலாம். இத்தனை வருஷமா இதை எப்படியாவது உண்மையை ஒப்படைக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப போராடினீங்க. இப்போ எல்லா உண்மையும் நீங்க ஒப்படைக்க போறீங்க அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியா பேசுறாரு. இத பார்த்துட்டு பரமேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபைலை வாங்கிக்கிறாரு. வில்லி நேரா அந்த முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, வசமா சிக்கிட்டீங்க. இனிமே அக்கா காரிக்கிட்டேருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணத்தை அக்கா காரிக்கிட்ட இந்த டிரைவர் பையன் கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்கா காரிக்கிட்ட அந்த ஆதாரத்தை கொடுக்க விடாம நான் எப்படியாவது தடுத்து முயற்சி பண்ணி பாக்குறேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சீக்கிரம் நான் மாட்டினேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அந்த ஈஸ்வரி என்ன சும்மா விட மாட்டா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது மட்டும் நல்லாவே உறுதி, கண்டிப்பா என் அக்காக்காரி உங்களை சும்மாவே விட மாட்டா. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா வெளியில வந்துட்டு அவங்க அத்தையை கூப்பிடுறாங்க. அத்தை, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். வில்லி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவன் அக்காவை கூப்பிட ஆரம்பிச்சுட்டானே, கண்டிப்பா வந்துட்டு இவன் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க அத்தை, இத்தனை வருஷமா ஒரு பெரிய உண்மை மறைஞ்சு கிடந்துச்சு. அந்த உண்மைய இப்ப நான் உங்ககிட்ட நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன உண்மை? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இத்தனை வருஷமா பாட்டி மேலதான் தப்பு அப்படின்னு பாட்டிய எந்த அளவுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இவன் பண பலத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் பணத்தை பயன்படுத்தி எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றத நம்பாதக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான், அது என்ன அப்படின்னு கேட்போம், இருடி அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹேம்பர் ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.